அனைத்து வணக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது வந்து இன்றைக்கு மதிய சமையல் இல்லை, இன்றைக்கு வந்து இரவு சாப்பாடு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால், தேங்காப்பு போட்டு உள்ளுடன் கொட்டி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சுட்டு காட்ட போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரியான மழையும் தூறிக்கொண்டே இருக்குது. நாங்கள் போய் இப்போ ரொட்டிக்கு என்னென்ன மாவுக்குள்ளச்சு என்னென்ன சுடுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ரொட்டிக்கு வந்து மாவு குழைக்க போகிறேன். அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன அந்த ரொட்டிக்கு மாவு குழைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் தேவையான அளவு உப்பு போடணும். கோதுமை மாவு வந்து நான் என்ன சொல்கிறது அரிச்சு வச்சிருக்கிறேன், அதாவது பச்சை மாவு தான் அரிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம். அதோட கொஞ்சம் தேங்காய்ப்பு, நீங்கள் தேங்காய்ப்பு போடாமலும் சுடலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய்ப்பு போடுறேன், அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். அதுக்காண்டி கொஞ்சம் தேங்காய்ப்பு இதை நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இது கொஞ்சம் சட்டி வந்து ஈரமண்ட வழியாக சைட்டில் வந்து மாவெல்லாம் ஒட்டிட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு குழைக்க பண்ணணும். இது வந்து என்னென்ன குழைக்கிற சொல்லுங்க பாப்பா. நான் தோசைமா பதத்தில் தான் குழைக்கணும். கையால் தான் நான் இப்போ குழைச்செடுக்க போகிறேன். குழைச்செடுக்கிறேன்னு சொல்லுவதை விட தண்ணி விட்டு இல்லை வடிவாக கரைச்செடுக்க போகிறேன் இப்போ மாவை. இது வந்து நீங்கள் கரண்டியாலேயும் கரைச்செடுக்கலாம், நான் கையாலேயே கரைச்செடுக்கிறேன். கையால் கரைச்சா தான் எல்லாம் கட்டி சின்ன சின்ன கட்டியாக இருக்கும் தானே, அதுக்காக தான் கையாலேயே நல்ல வடிவாக கரைச்செடுக்கணும் மாவை. ஆக கட்டி பதமாக இருக்கக்கூடாது, ஓரளவான தோசைன்ற பதம் தெரியும் தானே, அதுக்கேற்ப நீங்கள் வந்து கிடைச்சிருக்கலாம். அவசரத்துக்கு இப்படி செய்து சாப்பிடலாம், உடனே செய்து சாப்பிடலாம். இது வந்து சின்ன சின்ன கட்டியில் இருந்தானே அதை கையால் கரைச்சிடும். உங்களுக்கு கையால் இல்லை கரண்டியால் கருவாப்பம் பக்கண்டு மிக்சி ஜொக்கு இருக்குல்ல, அதுக்கு மாவையும் போட்டு தண்ணியும் விட்டு ஒரு 2 அடி அடிச்செடுக்க மாவு வந்து நல்லா கூலாக வந்துடும். நீங்கள் தேங்காய்ப்பு போட விரும்பினா போடலாம், போடாட்டிக்கே விடலாம். தேங்காய்ப்பு போட்டால் கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் இப்படி விழுகுதில்ல, இந்த பதம் வந்து காணும். ஆக தண்ணியாக நீங்கள் கரைச்சிங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், தோசை கட்டில் இந்த தோசை தட்டு இருக்கு தானே, அதில் வந்து சில நேரம் ஒட்ட பார்க்கும். கொஞ்சம் ஆக தண்ணியும் இல்லாமல் ஆக கட்டியும் இல்லாமல் ஒரு இடப்பதத்தில் நாங்கள் வந்து கரைச்செடுப்போம். வந்து நாங்கள் வந்து ரொட்டிக்கு மாவு வந்து நல்ல வடிவாக கரைச்செடுத்துட்டோம். இனி வந்து நாங்கள் இந்த மாவை மூடி வைப்போம், கொஞ்ச நேரம் புளிக்கட்டும். என்ன நாங்கள் இனி இப்போ வந்து நேரம் வந்து சரியாக 6 மணி, நாங்கள் வந்து ஒரு 7 மணி அளவில் தான் ரொட்டி வந்து சுடுவோம். 1 மணி தேரம் வந்து இந்த மாவு வந்து புளிச்சா கொஞ்சம் சாஃப்டாக வரும் ரொட்டி. இப்போ உடனே சுட்டா கொஞ்சம் இந்த ஒட்டுறது ரஃப்பாக இருக்கும். கொஞ்சம் 1 மணி தேரம் புளிக்க வச்சுட்டு சுட்டா நல்ல சாஃப்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் வேலைக்கே குழச்சி வச்சுக்கோம். இதை நாங்கள் இப்போ மூடி வைப்போம். ஓகே, நாங்கள் இப்போ உள்ளுடன் ரொட்டிக்கு வந்து உள்ளுடன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய்ப்பு வந்து நான் பாதி தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கிறேன். அதோட வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால், உள்ளுடனுக்கு வந்து தேங்காய் பூக்குள்ள வந்து சர்க்கரை தான் போட போகிறோம். சீனி போடையில சர்க்கரை. சில பேர் வந்து சீனி போட்டு சுடுவினோம், நாங்கள் வந்து சர்க்கரை தான் போடுறாங்க. இப்போ நான் சர்க்கரையை வந்து இடித்து பவுடர் ஆக போகிறேன். எனக்கு சொன்ன சரி, நான் கட்டி சர்க்கரையாக இருக்குது. இதை வந்து கத்தியால் வெட்டுறா லேட் ஆகும். அப்போ நாங்கள் இந்த உருளுக்கு போட்டு இடிச்சு எடுப்போம் பவுடராக. உங்களோட இனிப்புக்கு ஏற்ப போல நீங்கள் சர்க்கரை வந்து சேர்க்கலாம், இல்லாட்டி சீனி சேர்க்கலாம். அப்படி நீங்கள் 2ம் சேர்க்காட்டிக்க என்ன செய்யணும்னு சொன்னால் பெனங்கட்டியும் சேர்க்கலாம். சர்க்கரை வந்து இந்த இடிக்கைக்கு வந்து கீழே வந்து அடையும். அப்புறம் கரண்டியை வச்சு இப்படி கிண்டி கிண்டி தான் இடிக்க வேண்டி வரும். இப்போ வந்து நாங்கள் சர்க்கரையே நல்ல வடிவாக பவுடர்ல எல்லாம் களியாக தான் பண்ணுது. ஏன்னு சொல்லுங்க, மழைக்கு வந்து கசிஞ்சு கொண்டுருக்கு சர்க்கரை. இப்போ கடையிலையும் கசிஞ்ச சர்க்கரை தான் பண்ணுறது. அப்போ சர்க்கரை வந்து இங்கே புளியல் பருவத்தில் வந்துட்டு இப்போ நாங்கள் தேங்காய் பூக்க போடுவோம்.
சர்க்கரை எல்லாம் இடிச்சு நல்ல அந்த தூளாகி ஆச்சுது கட்டி கட்டி இல்லாமல். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா தேங்காய் பூவோட கலந்து விட போறோம். இப்போ கையால் கலந்து விடுறதுனா கரண்டியால் கலந்து விடுங்க. என்ன சொன்னால் பக்கம் தேங்காய் பூ புளிக்கிறதானே. இப்போ நாங்கள் கையாலேயே வந்து தேங்காய் பூ புளிச்சிடும். அதால் வந்து கரண்டியால் நார்மலாக கலந்து விடுங்க. நீங்கள் பேண்டு ரொட்டி சுடையக்க கையால் வேணும்னு சொன்னால் கலக்கலாம். என்ன சொன்னால் ஏன்னு இப்போ நான் கலந்து விடுறேன்னு சொன்னால் அப்போ தான் இந்த சர்க்கரை வந்து தேங்காய் பூவோட சேரும். அதுதான் அந்த கலர் தன்மை வந்து வேணும். நாங்கள் தேங்காய் பூவை தேங்காய் பூன்னு தான் வருது. இந்த சர்க்கரையை வந்து தேங்காய் பூவோட நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன். இனி இந்த சர்க்கரை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு இந்த தேங்காய் பூவோட சேரும். அது சேர்ந்த பிறகு நாங்கள் இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு தான் ரொட்டி சுட போகிறோம். அப்போ அதுக்குள்ளே சேர்ந்துட்டு நாங்கள் வேணும்னு சொன்னால் இப்போ வந்து கையால் ஒரு கப்புல வச்சுட்டு ரொட்டி சுடையக்க அந்த ரொட்டிக்குள்ளே இந்த உருளை வச்சு சுடுவோம். சரியா? ஓகே. எப்படி சுடுறேன்னு நாங்கள் ரொட்டி சுடையக்க உங்களை காட்டுறோம். ஓகே ஓகே. தேங்காய் பூ ரொட்டி வந்து தேங்காய் பூ ரொட்டி அல்லது உள்ளுடன் ரொட்டின்னு சொல்லலாம். அதை நாங்கள் இப்போ சுட போகிறோம். இப்போ தோசைக்கல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்ல வடிவாக சுடாச்சு விடுவோம். அதுதான் ஒட்டாது. அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி துடைக்கிறது. இதை துடைச்சிட்டு அடுப்பு ஒன் பண்ணி விடுவோம். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ சர்க்கரையை வந்து நாங்கள் வடிவாக கையால் குழைச்சி விடுவோம். என்ன முதல்ல கலர் இல்லாமல் இருந்து இப்போ கலராக வந்துட்டு இப்போ தான் கலராக வந்துட்டு நல்ல வடிவாக ஊறிட்டுது. நாங்கள் ஒருக்கா நல்ல வடிவாக இருக்கோம் குழைச்சி விடுவோம். குழைச்சிட்டு நாங்கள் ரொட்டியை சுடுவோம். இப்போ சிறிது வந்து கட்டி கட்டியாக இருக்குங்க. அது பிரச்சனை நல்ல சுவையாக இருக்கு. குழந்தை பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுத்தா நல்ல சாப்பிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு போடலாம். நாங்கள் வந்து சர்க்கரை மட்டும்தான் போட்டிருக்கிறோம். சில பேர் சர்க்கரையும் கொஞ்சம் சீனியும் போடுவினோம். நான் வந்து சர்க்கரை மட்டும்தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போடலாம். இனிப்பு போடலாம். பனங்கட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பனங்கட்டி எங்கள்கிட்ட இல்லை. இல்லாட்டிக்கு பனங்கட்டி போட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போதுமானதாக இருக்குமே சொல்லுங்க. சர்க்கரை தானே நல்ல இனிப்பாக இருக்கும். இனிப்பாக இருக்கும். இப்போ மா நல்லா புளிச்சிட்டு பார்த்தீங்களா? புள்ளி புள்ளியாக இருக்குல்ல. நல்ல வடிவாக மா வந்து புளிச்சிட்டு தேங்காய் போட்டு கூட தான் நல்ல வடிவாக புளிச்சிட்டு நாங்கள் ரொட்டியை சுடுவோம். தோசைக்கல் சூடாய். தோசைக்கல் வந்து ஹீட் ஆகின பிறகு என்ன செய்யணும் என்றால் அடுப்பை வந்து குறைச்சி விடுவோம். இப்போ நாங்கள் தட்டு ஆக சூடாக இருக்குதுன்னு நாங்கள் அடுப்பை கூட்டி விட. அப்போ என்ன செய்வோம், இந்த ரொட்டி வந்து இந்த வடிவாக சுத்துப்படாது. எல்லாம் சிலண்டு வேணும் அந்த ஹீட்டுக்கு. அதனால அடுப்பை குறைச்சிட்டு தான் நாங்கள் இந்த ரொட்டி சுட போகிறோம். தோசையை மாரி தான் சுட்டுட்டு தோசையை மேலே நான் கொஞ்சம் மொத்தமாக சுடணும். சொன்னால் தேங்காய் பூ வைக்கிறது தானே. அப்போ இப்போ நாங்கள் திருப்பேக்க வந்து பிஞ்சிடும். அதுக்காண்டி தான் இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம் என்றால் நாங்கள் இப்போ செய்து வைத்திருக்கிற இந்த உள்ளுடனே இந்த ரொட்டிக்கு மேலே இப்படி வைப்போம். ஒரு வித்தியாசமான சாப்பாடுன்னா வச்சுட்டு இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. இப்படி அருமையாக இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்யணும்ல இப்படி பக்கத்து மடிச்சு விடும். எனக்கு இப்படி செய்து சாப்பிடணும்னு ஆசை. மடிச்சுட்டு அப்படியே பின்பக்கம் திருப்பி போட்டு விடுவோம். சரி, ஓகே. இது இனி நல்லா வடிவாக வேகணும். என்ன சொன்னால் உள்ளுக்கு சின்ன மா வேகாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் கொஞ்ச நேரம் அந்த தோசையை வந்து வேக வச்சுட்டு உள்ளுடன் வச்சேன்னா இனி கொஞ்ச நேரம் வேகட்டும். ஏன் அப்படி சிறு தோசை பின்னேன் ஒரு பக்கம் போய் அப்புறம் பிரட்டி போட்டு இது என்ன இருக்கா திருப்பணும். 2 பக்கம் மாற்றி மாற்றி திருப்பணும். அப்போ தான் 2 பக்கம் நல்ல வடிவாக வேகும். இல்லை தோசை மாதிரி ஊற்றி போட்டு நாங்கள் தோசைக்கு பிரட்டுறோமல்லோ அப்படி ஏன் பிரட்டிலிருந்து தோசை பின்ன நீங்கள் அதே என்ன பிரட்டுன்னு சொன்னால் அப்படி பிரட்டினா பின்ன ஒட்டுப்படாது. அதுக்காக தான் நான் இந்த பிரட்டையில் இப்படி வச்சுட்டு பிரட்டி இப்போ என்ன இருக்கா அப்படி பிரட்டினா தான் இஞ்சால் பக்கம் வேகும். இது வந்து இப்போ நல்லபடியாக வேகி இந்த தோல் இருக்குல்ல இது வந்து ஒரு பொண்ணு வதில் வரும். அப்போக்கு தான் நாங்கள் இறக்கணும். இப்போ வந்து ரெடி வேற கொஞ்சம் பொண்ணுரமாக வந்துட்டு இல்லைஞ்சு நல்ல பொண்ணுரமாக வந்துட்டு நாங்கள் இப்போ இறக்குவோம். இறக்கிட்டு அடுத்த ரொட்டி சுடுவோம். நாங்கள் வெளியில் வச்சு தான் இன்றைக்கு சமைப்போம் பிளான் போட்டது. இன்றைக்கு மதியத்துலேருந்தே மழை கூடிக்கொண்டே இருக்குது. அப்போ வெளியில் வச்சு சமைக்க ஏதாதானே அது இரவு சாப்பாடு நாங்கள் வந்து நேரத்துக்கு செய்தாலும் சாப்பிடலாது. அப்போ நாங்கள் இரவில் செய்து தான் சுட சுட சாப்பிடுவோம். மழை குளிருக்கு வந்து நாங்கள் எப்போவுமே சாப்பிடக்கு தான் என்ன சாப்பாடு நான் செய்வோம். இப்போ புட்டுன்னா அதுக்கு மாவை குழைச்சி வைப்போம்.
நாங்கள் புட்டுண்டாலுமே மாவை குழச்சி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடக்கு தான் அதை வந்து நாங்கள் அவிச்சு சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி வந்து பிஞ்சு ரொட்டி வந்து பிஞ்சு போச்சு, அது பிரச்சனை இல்லை. உங்களோட கதைச்சு கொண்டு இருந்ததில் ரொட்டி வந்து பிஞ்சதை விட என்ன சொல்லுங்க பக்கண்டு வேகிட்டேன்னு சொன்னா தட்டு கீட்டில் தானே இருக்குது. இப்போ பக்கம் வந்து வேகிட்டு அதால் வந்து ரொட்டி பிஞ்சிட்டு இப்போ மில்லு பற்றிப்போம். சரிங்க, அது பிரச்சனை இல்லை, அது எல்லாமே ஒரு வடிவில் தான் ரொட்டி வரும். இந்த ரொட்டி அப்படி வந்துட்டு இது கொஞ்சம் பிஞ்சிட்டு அதில் ஒட்டும் படையில நான் அந்த பிஞ்சதில் மாவு வந்து பக்கண்டு வேகிட்டுக்கு ஒட்டும் படையில அதான் வித்தியாசமாக மடிச்சிருப்பேன். அது பரவாயில்ல. சைட்டோட கொட்டு இந்த இனிப்போட சாப்பிட இப்படி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி டேஸ்டாக இருக்கும். எனக்கு சரியான விருப்பம் இது. என்னங்க எல்லா ரொட்டியும் சுட்டுட்டு பார்ப்போம். சுட்டுட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என்ன அருமையாக வந்திருக்கு. அப்படி அங்கால அலைக்கா ஒரு பிரெட்டு, இந்த இங்கால அலைக்கா ஒரு பிரெட்டு, அப்படியே சாப்பிட்டது அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நான் ரொட்டியெல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன். எப்படி இருக்கு ரொட்டி பாருங்க, அருமையாக இருக்கு. நல்ல மெல்லிசா பாருங்க, இவ்வளோ சாஃப்டா இருக்கு. இப்படி தூக்கினா பிஞ்சு விழுந்துடும் ரொட்டி. அதெல்லாம் நான் தூக்கி காட்டையில நல்ல சாஃப்டா இருக்கு ரொட்டி. இதான் நான் சுட்ட உள்ளுடன் ரொட்டி. நீங்களும் இப்படி சுட்டு இது சுடுறதுக்கு முக்கியமா தேங்காய் பூ சர்க்கரை வேணும். தேங்காய் பூ சர்க்கரை இல்லாட்டிக்கும் சீனி போடலாம். சீனி போடலாம். முக்கியமா தேங்காய் பூவும் கோதுமை மாவும் இருந்தாலே போதும். அதோட கொஞ்சம் சீனி இருந்தாலே இலவான முறையில வேகமா செய்து சாப்பிடலாம். பின்னேற நேரங்கள்லயும் சாப்பிடலாம். டீ பிளேண்டியோடையும் நீங்க சுட்டு சாப்பிடலாம். இப்போ வந்து நான் ரொட்டி வந்து இரவு சாப்பாடாகவே இன்றைக்கு சுட்டுட்டேன். இப்போ வந்து ரொட்டி எல்லாம் சுட்டாச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே போல் நீங்களும் உள்ளுடன் ரொட்டி வந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கணும். பாய்.